விவேகானந்தரை நினைந்திடுவோம், விவேக வழியினில் வாழ்ந்திடுவோம். விவேகானந்தரை நினைந்திடுவோம், விவேக வழியினில் வாழ்ந்திடுவோம். தெய்வீகம் மனிதனின் இயல்பென்போம், தெய்வ தொண்டில் சிறந்திடுவோம். தெய்வீகம் மனிதனின் இயல்பென்போம், தெய்வ தொண்டில் சிறந்திடுவோம். விவேகானந்தரின் நெறியினில் நின்று, விவேகானந்தரின் நெறியினில் நின்று ஆண்மையுடன் நாம் வாழ்ந்திடுவோம். விவேகானந்தரின் நினைந்திடுவோம், விவேக வழியினில் வாழ்ந்திடுவோம். தொண்டும் துறவும் போற்றிடுவோம், இதயத்தை கோயில் ஆக்கிடுவோம். தொண்டும் துறவும் போற்றிடுவோம், இதயத்தை கோயில் ஆக்கிடுவோம். விவேகானந்தரின் குரலை முழங்கி, விவேகானந்தரின் குரலை முழங்கி சிங்கமென நாம் சிலிர்த்தெழுவோம். விவேகானந்தரை நினைந்திடுவோம், விவேக வழியினில் வாழ்ந்திடுவோம். சுயநலம் களைந்தே வாழ்ந்திடுவோம், பொதுநலம் பேணி உழைத்திடுவோம். சுயநலம் களைந்தே வாழ்ந்திடுவோம், பொதுநலம் பேணி உழைத்திடுவோம். விவேகானந்தரின் கொடியை ஏந்தி, விவேகானந்தரின் கொடியை ஏந்தி தியாகத்தின் உருவாய் விளங்கிடுவோம். விவேகானந்தரை நினைந்திடுவோம், விவேக வழியினில் வாழ்ந்திடுவோம். முனிவர்கள் பரம்பரை நாம் என்போம், பக்தியும் முக்தியும் பெற்றிடுவோம். முனிவர்கள் பரம்பரை நாம் என்போம், பக்தியும் முக்தியும் பெற்றிடுவோம். விவேகானந்தரின் படையாய் விளங்கி, விவேகானந்தரின் படையாய் விளங்கி மங்களம் என்றும் சேர்த்திடுவோம். விவேகானந்தரை நினைந்திடுவோம், விவேக வழியினில் வாழ்ந்திடுவோம். விவேகானந்தரை நினைந்திடுவோம், விவேக வழியினில் வாழ்ந்திடுவோம். சுவாமி விவேகானந்தர் இளைஞர் சக்தி இயக்கம், இதனுடைய தலைவர் சம்பத்குமார்ஜி அவர்களே, இதர நிர்வாகிகளே, இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது திருவிழாவுக்கு ஏற்றி ஆரம்பித்தார்கள். பொதுவாக நம்ம பாரம்பரியத்தில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது திருவிளக்கு ஏற்றுவது வழக்கம். சமய வகுப்பு எடுக்கிற ஒரு அம்மா ஒளிவளர் விளக்கை போற்றி பாடினார்கள். இந்த திருவிளக்கு ஏற்றுவதனுடைய தாற்பயம் என்ன பாருங்கள். இந்த
அக்னி சுடர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, பிரத்யேகமான ஒரு சிறப்பு தன்மை இருக்குது. உலகத்தில் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் இப்படி போட்டால் அது கீழே வந்துடும். எந்த பொருளாக இருந்தாலும் புவி ஈர்ப்புன்னு ஒன்று இருக்குது, அது கீழே வந்தே ஆகணும். நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும், தண்ணீர் அவங்க பாடும்போதே பச்சை மயில் வாகனனை பாடும்போதே எப்படி மேட்டிலேருந்து தண்ணி கீழே வந்தால் அந்த மாதிரி என்னுடைய அன்பு உன் மேலே இருக்கு முருகா அப்படி அவங்க சொல்லிட்டாங்க. நான் தீபாவளிக்கு மத்தாப்பு கொளுத்துறேன், நடுவில் சாட்டை மத்தாப்பு கொளுத்துறேன், நடுவில் தீய வைக்கிறேன், கீழே வர போகிறதில்ல, அது மேலே தான் போகுது. அதை மாதிரி உலகத்தில் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு எதிராக கீழே போகாமல் மேலே வரக்கூடிய ஒரே ஒரு வஸ்து அக்னி சுடர் தான். இப்போ புரியறதான் நம்ம ஏன் விளக்கு ஏற்றணும்னா, அப்போது என்னுடைய சொல், செயல், சிந்தனை எல்லாமே கீழேந்து மேலே போகணுமே தவிர மேலேருந்து கீழே வரவே கூடாது. வராது. அதுதான் அக்னி சுடர். ஆகையினால தான் திருவிளக்கு ஏற்றுறோம். ஒளி வளர் விளக்கே நம்ம வளர்வது மட்டும்தான். அது வளர்ச்சி 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 வளர்ச்சி, அதுதான் ஒளி வளர் விளக்கே போற்றி. அந்த மாதிரி நம்முடைய சிந்தனை வளர வேண்டும் என்பதற்காக 46வது நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அமைப்பாளர்களுக்கு நான் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். நான் இந்த மீனாட்சி காலேஜில் போயிருந்தேங்க. மீனாட்சி காலேஜ்னா சென்னையில் இருக்கிற பெரிய காலேஜ். அவங்க ஃபவுண்டர்ஸ் டேக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. 3000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க எனக்கு எதிர்த்தாப்பில் பேசணும். நான் ஆரம்பிக்கும்போது இதே வார்த்தையை தான் கேட்டேன், இங்கே எத்தனை பேர் இன்றைக்கி காலையில் வரும்போது உங்கள் அம்மா உங்களுக்கு சாப்பாடு விட்டுட்டு இங்கே கிளம்பி வந்தீங்கன்னு கேட்டேன். ஒரே அமைதி, யாரும் பதில் சொல், யாரும் பதில் சொல். உடனே சொன்னேன், சரி இப்போது நீங்கள் எல்லோரும் கண்ணை மூடிடணும். கண்ணை மூடினதுக்கப்புறம் கையை தூக்கினா போதும். மேடையில் இருக்கிற நாங்கள் மட்டும்தான் கண்ணை திறந்துருப்போம். அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கான டைம் நான் சொல்லும்போது நீங்கள் கண்ணை திறந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையை தூக்குங்க அப்படி சொன்னால் 3000 குழந்தைகளில், நான் குழந்தைகள்னு சொல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், 1000 பேர் கை தூக்கினாங்க. 1000 பேர். அதுதாங்க இன்றைக்கி குடும்பம் உயிரோடு இருக்குங்கிறது அப்போ தான் நான் புரிந்து கொண்டேன். வேலைக்கு போகிற பொண்ணு அது போயிட்டே இருக்கும், அது ட்ரெஸ் போட்டுகிட்டே இருக்கும். இந்த அம்மா பின்னால் போய் இப்படி சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க, பையனும் கொடுக்குறாங்க, நான் பார்த்துட்ருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும், கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் முதல்ல வீட்டுக்கு வரும். அப்போ நேராக வீட்டுக்காரனையும் அந்த சம்பந்தியெல்லாம் பின்னால் வச்சுட்டு நேராக இங்கே வந்து அம்மா முதல்ல ஊட்டி விடுமா அப்படின்னு சொல்கிற பெண்களை நான் பார்த்துருக்கேன். அப்போது இந்த நாட்டினுடைய குடும்பம் அமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள். இன்னொரு காலேஜ் நான் அதே மாதிரி பெண்கள் காலேஜ் தான். நீங்கள் வீட்டுக்கு திரும்பின உடனே அந்த பெண்கள்கிட்ட கேட்ட கேள்வி, வீட்டுக்கு திரும்பின உடனே காலேஜ் முடிஞ்சு யார் வீட்டில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க? உள்ளே போகும்போதே யாரை எதிர்பார்த்துட்டு போவீங்க? அம்மா தானே. யாராவது குழந்தைங்க உள்ளே போகும்போதே அப்பா அப்படின்ட்டு போகுமா? ஆயா அப்படின்ட்டு போகுமா? போகவே போகாது, போகவே போகாது. அப்போது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது குடும்பங்களில் மையம் கொண்டு இருக்கிறது. இந்த குடும்பங்களில் மையம் கொண்டிருக்கிற கலாச்சாரத்தை கெடுத்தால்தான் இந்த நாட்டை அடிமைப்படுத்த முடியும். அதுதான் கன்சியூமர் கல்ச்சர். புரியுதுங்களா? அப்போ அவர்களை அடிமைப்படுத்தணும்னா யாருடைய மைண்டை கரப்ட் பண்ணணும்? முதல்ல பெண்கள் மைண்டை கரப்ட் பண்ணணும்.
அப்புறம் குடும்பத்தை கரெக்ட் பண்ணணும், அப்புறம் அந்த ஜாதி இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், அப்போ நம்மளுடைய நம்பிக்கையை கரெக்ட் பண்ணணும், நம்மளுடைய தர்மம் வழிபாட்டு முறைகள்லாம் கரெக்ட் பண்ணணும். அப்படின்னா இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா வெள்ளைக்காரன் தான் கண்டுபிடிச்சான். இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தபோது அவர் நேரடியாக சண்டை தான் நடந்தது, அறிவுபூர்வமாக ஒன்றுமே நடக்கலை. ஆனால் வெள்ளைக்காரன் உள்ளே வரும்போது இவங்களெல்லாம் எப்படி இருக்காங்க, இவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, என்னென்ன தெரிஞ்சால் எப்படி இவர்களை அடிமைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்து ஒவ்வொன்றா மட்டும் சொல்ல வந்தான். இப்போ ஒவ்வொரு விஷயமா வரேன். ஒரு 16 ஐட்டம் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல சுதேசியை நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன், 6 விஷயத்தில் டிஃபைன் பண்ணுறேன். ஸ்வதர்மம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். அடுத்தது ஸ்வாபிமான் அப்படி சொல்கிறேன், இதுக்கெல்லாம் அர்த்தம் முன்னால் சொல்கிறேன். 3வது ஸ்வதந்திரா அப்படிங்கிறேன். 4வது ஸ்வபாஷா அப்படிங்கிறேன். 5வது ஸ்வராஜ்யம். 6வது ஸ்வராஷ்டிரம். அப்படின்னா முதல்ல ஒரு 6, 1 2 3 6 6 4 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸ்வதர்மம்னா என்ன, தர்மம்னா என்ன? தர்மம்னா நல்லது செய்கிறது தர்மம், நியாயமாக நடத்துக்கிறது தர்மம், அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாதது தர்மம். இப்படி நிறைய தர்மம் சொல்லலாம். யாரோ ஒரு ஆளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணால் தர்மம் போட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் தர்மம் என்றால் 2வது கேள்வி, எல்லாருக்கும் தர்மம் ஒன்று தானா? எல்லாருக்கும் தர்மம் ஒன்று தானா? தர்மம்னு சொன்னால் ஒரே வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், அடுத்தவர்கள் என்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படி நான் மற்றவர்கள்ட்ட நடந்து கொண்டால் அது தர்மம். அவ்வளோதானே. என்கிட்ட திருடக்கூடாது, நான் என்கிட்ட யாரும் திருடக்கூடாதுன்னு நான் யார்கிட்டையும் திருடக்கூடாது, என்கிட்ட யாரும் வன்முறையை கடைப்பிடிக்கக்கூடாதுன்னா நான் யார்கிட்டையும் வன்முறையை கடைப்பிடிக்கக்கூடாது, என்ன எல்லோரும் மரியாதையாக நடத்தணும்னா நான் எல்லாரையும் மரியாதையாக நடத்தணும். அவ்வளோதானே. ஆனால் இந்த தர்மத்தினுடைய புரிதல் அது மட்டும் இல்லை. தர்மம் எல்லாருக்கும் ஒன்றும் இல்லை. அது இப்போது தொழில் இருக்குது, மிலிட்ரியில் இருக்கிறவருக்கு சண்டைக்கு போகிறாரு, சண்டைக்கு போனால் எதிரி நாட்டுக்காரன் நேர எதிர்த்தாப்பில் வாரான், அப்பா நான் தர்மவாதி, நான் ரொம்ப நல்லவன், நான் அஹிம்சாவை தான் இப்போ கொடைக்கு பிடிக்க போகிறேன், நான் துப்பாக்கியை கீழே போட்டுடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறது அதுக்கு பேர் தர்மமா? அவருக்கு தர்மம் என்ன, எதிரியை பார்த்தா அவனை ஒழிச்சு விடுறது தான். அதுக்காக நான் போகிறேன், எனக்கு எதிரி ஒருத்தன் வரான், பார்த்த உடனே அவனை அதே மாதிரி பண்ணிட முடியுமா? முடியாது. அப்போ தர்மம் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுகிறது. கணவனுக்கு இருக்கிற தர்மம் மனைவிக்கு இருக்கா? கிடையாது. மனைவிக்கு இருக்கிற தர்மம் கணவனுக்கு இருக்கா? கிடையாது. மகளுக்கும் மகனுக்கும் இருக்கிற தர்மம் அப்பா அம்மாவுக்கு இருக்கா? கிடையாது. அப்பா அம்மாவுக்கு இருக்கிற தர்மம் மகனுக்கும் மகளுக்கு இருக்கா? தெரியாது. மகன் தர்மம் மகளுக்கு கிடையாது, மகள் தர்மம் மகனுக்கு கிடையாது. தொழிலில் திருடுறவனுக்கு கூட தர்மம் உண்டு, தொழில் தர்மம்னு உண்டு. தொழில் தர்மத்தில் எவ்வளோ தூரம் திருடலாம், எவ்வளோ தூரம் திருடக்கூடாது, எவ்வளோ தூரம் பொய் சொல்லலாம், எவ்வளோ தூரம் பொய் சொல்லக்கூடாது, அது கூட ஏதோ ஒரு யாட்ஸ்டிக் உண்டு. தொழிலில் கூட தர்மம் உண்டு. உண்டா இல்லையா? ஆனால் இந்த தர்மத்தை பற்றின புரிதலில் நாம் தப்பு செய்த ஒரு இடம். ஏனென்றால் இந்த இடத்தில் நாம் ஏமாந்திருப்பதற்காக சொல்லுகிறேன். அஹிம்சான ஒன்று இருக்குது. நான் இது எல்லா இடத்துலையும் எத்தனை தடவைனாலும் சலிக்காமல் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா இது மீண்டும் மீண்டும் மனசில் வரணுங்கிறதுக்காக. அஹிம்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறருக்கு கெடு. அஹிம்சா பரமோ தர்மக, தர்மத்திலேயே சிறந்த தர்மம் அஹிம்சை. ஆனால் குருஷேத்திர போரில் அஹிம்சா பரமோ தர்மக கிடையாது. சரியா? குருஷேத்திர போரில் அஹிம்சோ பரமோ தர்மக கிடையாது. சரி, அஹிம்சைனா என்ன அர்த்தம்னா யாருக்கும் எந்த கெடுதலும் சொல்லாமல் இருக்குது. இது ஒரு தர்மம். செக்யூலரிசம்
மத சார்பின்மை அப்படின்னு ஒரு வார்த்தை, அது தர்மம் தானா? தர்மமா? தர்மந்தான். தர்மம் இல்லைன்னா அது எல்லாரையும் ஒன்றா பார்க்கணுங்கிறது தர்மம் தான். ஆனால் எங்கேங்கிற டிஃபரன்ஸ் தான் வருது. எங்கேங்கிற வித்தியாசம் எங்கே வருது? இப்போ பாருங்கள், அகிம்சை என்பது தனிநபருக்கா சமூகத்துக்கா? என்ன தர்மம்? தர்மம் என்பது உங்களுக்கும் எனக்கும் ஆன தனிப்பட்டதுக்கு பேர் அகிம்சா. அது சமுதாயத்துக்கு பொருந்தாது. செக்குலரிசம், மதசார்பின்மை என்பது சமுதாயத்துக்கான தர்மம், உங்களுக்கும் எனக்கும் பொருந்தாது, இண்டிவிஜுவலுக்கு பொருந்தாது. அகிம்சை இண்டிவிஜுவலுக்கு பொருந்தும், செக்குலரிசம் சமுதாயத்துக்கு பொருந்தும். அகிம்சை சமுதாயத்துக்கு பொருந்தாது, செக்குலரிசம் சமுதாயத்துக்கு பொருந்தும். செக்குலரிசம் என்பது அரசாங்கம். இந்த நாட்டினுடைய அரசாங்கம், இந்தியா மதசார்பற்ற நாடு சொல்கிறோமா இல்லையா? மதசார்பற்ற நாடா இந்தியா? எல்லா மதத்தையும் சமமாக நடத்தும் நாடு. அது யாருக்கு? ஆள்பவர்களுக்கு, நடத்துனர்களுக்கு. அப்போ எனக்கு மதம் கிடையாதா? எனக்கு மதம் உண்டு. நான் ஸ்கூலில் போன உடனே என்ன மதம் கேட்குறாங்க, என்ன ஜாதின்னு கேட்குறாங்க, பிசியா, ஓசியா, எஃப்சியா, எஃப்சியா என்னென்ன கேட்குறாங்க, எல்லாம் கேட்குறாங்களா இல்லையா? அப்போ மதம் என்பது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க நம்ம எதிரிகள்? இந்தியா மதசார்பற்ற நாடு, இந்தியா ஆகையினால நீ என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவர்களை கேள்வியே கேட்கக்கூடாது, எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, அவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பால்படுத்தவே கூடாது. ஆனால் அவர்கள் உன்னை என்ன பால்படுத்தினாலும் நம்ம அகிம்சா சும்மாவே இருந்துடணும். புரிஞ்சு போச்சா? அப்போது சமுதாயம்தான் செக்குலரிசத்தை கடைப்பிடிக்கணும். நீங்களும் நானும் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்கிறதில்ல, தர்மம் இல்லை. எம்மதமும் சம்மதம் என்பது தர்மமே இல்லை. என் மதம் தர்மங்கிறது தான் சம்மதம், எம் மதம் சம்மதங்கிறது மட்டும்தான் தர்மம். இப்போ புரிஞ்சு போச்சா? இது யாருக்கும் எதிர் கிடையாது. புரியுதா? எனக்கு என்று ஒரு வழிபாட்டு முறை, எனக்கு என்று ஒரு வாழ்க்கை முறை, எனக்கு என்று ஒரு கடமை, இதுக்கு பேர் தான் ஸ்வதர்மம். அடுத்தது என்னது? ஸ்வாபிமான். உண்மையான சுயமரியாதை எப்போ வரணும் தெரியுமா? என் தர்மத்தை, என்னுடைய வழிபாட்டு முறையை, என்னுடைய பண்பாட்டை, என்னுடைய கலாச்சாரத்தை ஒருத்தர் எதிர்த்து பேசும்போது, அவமதித்து பேசும்போது தட்டி கேட்க முடிந்தால் அது சுயமரியாதை. அதை விட்டுட்டு அடுத்தவங்க மேடையில் போய் நான் சனாதனத்தை ஒழிச்சிருவேன்னு பேசினா அதுக்கு பேர் தான் குத்தடி. மூன்றாவது ஒன்று சொன்னேன், சுதந்திரம்னு சொன்னேன். சுதந்திரம்னு அர்த்தம், இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்றதா, வாங்கினதா, கிடைத்ததா, அதெல்லாம் அப்புறம் வச்சுப்போம். சுதந்திரம்னு அர்த்தம். சுதந்திரம்னா ஃப்ரீடம் மட்டும்தானா? ஸ்வதந்திரம்னா செல்ஃப் டெக்னாலஜி, இண்டஜனஸ் டெக்னாலஜி. சார், இன்னைக்கு இந்த பாரத நாடு இன்னைக்கு இண்டஜனஸாக ஆத்ம நிர்பர் பாரத்னு பேர் வச்சுருக்காரு இதுக்கு நம்ம பிரதமர் மோடி. இந்த ஆத்ம நிர்பர் பாரத்தை பார்த்து தான் இன்னைக்கு உலகமே பயந்து போயிருக்கிறது. நாம் அதை எக்ஸிபிட் பண்ணி காமிச்சோம் உலகத்துக்கு. என்ன பண்ணோம்? எக்ஸிபிட் பண்ணி காமிச்சோம். நான் சொல்கிறது சும்மா கிடையாது சார், நான் பேசலை, நான் செய்து காமிக்கம்பா. எங்கே செய்து காமிச்சோம்? ஆப்ரேஷன் சிந்தூர். உலக நாடுகள் பயந்து போச்சு. ஆயுதத்தை எடுப்பதற்கு முன்னாலே ஒரு நாடு கெஞ்சி கேட்டு வேண்டாண்டா என்னை விட்டுடான்னு சொல்லிடுது. சரியா போச்சா? வேண்டாம்னு சொன்ன நாடு எது? பாகிஸ்தான். சமாதானத்துக்கு வந்த நாடு எது? பாகிஸ்தான்.
ஆனால் அது இப்போ என்ன பேசிகிட்ருக்கு? இந்தியா சமாதானத்துக்கு வந்ததுன்னு பேசிகிட்ருக்கு. இப்போ ஒரே ஒரு விஷயம், இங்கேயும் ஒரு புரிதலுக்கு வரேன் பாருங்கள். இந்த புரிதலையும் புரிந்து கொள்ளுங்கள், இப்போ சொல்கிற விஷயத்தையும் புரிந்துங்கள். இப்போ பாகிஸ்தான ஒரு நாடு இல்லை சார். பாகிஸ்தான்கிற ஒரு நாட்டை பற்றி சிந்தனையே பண்ணாமல் இந்தியா என்ற நாடு இருக்க முடியுமா? முடியாதா? முடியும்ல. சரி, இந்தியா என்ற ஒரு நாட்டை சிந்தனை பண்ணாமல் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருக்க முடியுமா? ஏன்னா பாகிஸ்தான் பிறந்ததே இந்திய வெறுப்பினால். இந்தியா ஹேட், இந்தியாவில் நாங்கள் வாழவே முடியாது அப்படி சொல்லி பிரிஞ்சு போய் இன்றைக்கி அவங்க 47 பிரிஞ்சு போன பாகிஸ்தான் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறது. இந்தியா உலகத்தின் 4வது பொருளாதார நாடாக மாறியிருக்கிறது. இவ்வளோதான் வித்தியாசம். காரணம் என்ன? அவர்கள் ஒரு மதத்தை தாண்டி சிந்தனை பண்ணலை. இந்திய வெறுப்பையே காஷ்மீரை வாங்கணும், இந்தியாவை எப்படியாவது இப்போ முஸ்லீம் நாடாக்கணும், அப்படி நக்கணும், இது பண்ணணும், நாம் கொஞ்சம் போல பாகிஸ்தானை மட்டும் வந்துட்டோம், அது போதாது. இதை தவிர அந்த நாட்டு மக்களுக்கு 3 வேளை சோறு போடணுமே, அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணணுமே, அவங்கள நல்லபடியாக வச்சுக்கணுமேன்னு நினைப்பே கிடையாது. ஆகையினால நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது பாகிஸ்தான் என்ற நாடு இருந்தாலும், உலக மேப்பில் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்தியா இருக்கும். இந்தியா ஒன்று இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு வேலைகள். ஏன்னா இந்தியான்னு ஒரு பூச்சாண்டியை காமிச்சு தான் அந்த நாடு. இந்திய வெறுப்பு அந்த நாட்டை விட்டு போயிடுத்தா பாகிஸ்தான் ஒரு நாட்டுக்கு தேவையே கிடையாது, எக்ஸிஸ்டன்ஸுக்கான அர்த்தமே கிடையாது. ஆகையினால நீங்கள் என்ன தான் சொன்னாலும் பாகிஸ்தான் மக்களே திரும்பி வந்து வேண்டாம் நாங்கள் இந்தியா கூட இணைந்திருந்தோம் சொன்னால் கூட அந்த நாட்டினுடைய இராணுவம் அதை அனுமதிக்காது. பிடிச்சி வச்சு. ஆனால் நாம் சுதந்திரத்தில் எங்கே வந்திருக்கிறோம்னா அதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. பட்டினியால் பாதிக்கப்பட்ட நாடு இந்தியா. எப்போது? சுதந்திரத்துக்கு முன்னால். அதுவும் இந்த பெங்கால் ஃபேமின்னு ஒன்று சொல்லுவாங்க, வங்காளத்தில் உள்ள ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்தில் பஞ்சம் பிழைக்க போனவர்கள், ஊரை விட்டு ஊர் போனவங்க, ஆனந்தபடம் நாவலில் அந்த சன்னியாசிகளெல்லாம் பாடிப்போன பாடல் தான் வந்தே மாதர். பார்த்து இவ்வளவு செழிப்பான நாட்டில் எப்படிடா பஞ்சம் வந்தது? அது தேங்கடின்னு ஒரு பெரிய நிபுணர், பொருளாதார நிபுணர், ஒரு எப்படி இங்கே வந்தது அந்த பஞ்சம், எவ்வளவு ஆர்டிஃபிஷியலாக பிரிட்டிஷ்காரன் அந்த பஞ்சத்தை நமக்கு உருவாக்கினான் அப்படின்னு எழுதியிருக்கிறார். தயவுசெய்து படிங்க. நிறைய வரலாற்று பொருளாதார அறிஞர்கள் அதை எழுதியிருக்கிறார்கள். பஞ்சம் இருந்த நாடு, 47 சுதந்திரம் பண்ணது. நன்றாக யோசித்து பாருங்கள். 47க்கு முன்னால் இந்தியா இங்கிலாந்துக்கு அடிமையாக இருந்தது. இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை முடிவு செய்தது யார்? இங்கிலாந்து. நீங்கள் வாஜ்பாய் கவர்மெண்ட் வரைக்கும் பட்ஜெட்டு சாயங்காலம் 5 மணிக்கு தான் தாக்கல் பண்ணுவாங்க. வாஜ்பாய் அரசாங்கம் வரைக்கும் பட்ஜெட் 5 மணிக்கு தான் தாக்கல் செய்வாங்க. ஏன் தெரியுமா? அப்போ தான் இங்கிலாந்தில் 10 மணி ஆகிருக்கும். அவங்க பார்க்கணும் நம்ம பட்ஜெட்டை. சுதந்திர இந்தியாவில் வாஜ்பாய் வரைக்கும் வாஜ்பாய் தான் மாற்றினார். இல்லை நாம் 10 மணி, நம்ம டயத்துக்கு 10 மணிக்கு நாம் பார்லிமெண்ட் திறந்த உடனே பட்ஜெட்டை சமர்ப்பிக்கணும்னு கொண்டு வந்தது வாஜ்பாய். அது வரைக்கும் சாயங்காலம் 10 மணிக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு தான் பட்ஜெட் பிப்ரவரிக்கு வந்தது. அதுக்கு முன்னால் கடைசியில் மார்ச் எண்டில் இருக்கும். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு 2 மாதம் ஆகிரும். 10 மாதம் தான் இம்ப்ளிமெண்டேஷனே இருக்கும். இப்போ பிப்ரவரியில் பண்ணால் தான் ஏப்ரல் 1 இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது மோடி. புரிஞ்சதா? அப்போ ஒவ்வொன்றா நம்ம பட்ஜெட் தாக்கல்லேருந்து ஆரம்பித்து 47க்கு முன்னால் இங்கிலாந்துக்கு அடிமையானோம். 47க்கு அப்புறம் சுதந்திரம் வாங்கிட்டோம். ஆனால் இந்திய நாட்டு பொருளாதாரத்தை இந்தியா முடிவு செய்ததா? பண்ணலை. சோசலிசத்து மேலே ஒரு அபரிமிதமான ஒரு காதல் இருந்தது இந்த நேருங்கிற பிரதமருக்கு. அவர் ரஷ்யா என்ன சொல்கிறாரோ அது அப்படின்னு முடிவு பண்ணார். இந்திரா காந்தி முழுக்க ரஷ்யா என்ன சொன்னாங்களோ அதை செய்தாங்க. துக்ளக்குன்னு ஒரு பத்திரிகை
அதில் ஒரு கட்டுரை, தொடர் கட்டுரை வந்தது. என்ன தெரியுமா? இந்தியாவின் தலைநகர் மாஸ்கோ, எப்படி ஒரு பார் போட்டு டெல்லி அப்படின்னு போட்டு மாஸ்கோவை டிக் பண்ணியிருக்கும், டெல்லியை இப்படி கட் பண்ணியிருக்கும். அப்போது அதுக்கு அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் 91 வரைக்கும் இந்திய பொருளாதாரத்தை முடிவு செய்தது யார் என்று கேட்டால் ரஷ்யா. இந்தியா முடிவு பண்ணல. அப்புறம் 91 உலகமயமாக்கல் வந்து அந்த டங்கல் டிராஃப்டில் கையெழுத்து போட்டு WTOனா என்னென்ன தெரியாமலே நம்ம பிரணாப் முகர்ஜி தான் இப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தார். நம்ம கட்சி பின்னால் மாறி வந்தார். அவர் ஒரு கையெழுத்தை போட்டுட்டு வந்து உலக வர்த்தகம் வந்தது. உலக வர்த்தகம் வந்த பிறகு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை முடிவு செய்ததா என்று கேட்டால் இந்தியா முடிவு செய்யலை. யார் பண்ணுவா? ஜெனீவாவில் உள்ளவங்க பண்ணுவாங்க. உலக வர்த்தக நியூயார்க்கில் உள்ளவங்க பண்ணுவாங்க. பொருளாதாரத்திலேருந்து லிபரலைசேஷன் கொண்டு வந்தாலும் கூட இந்தியா லிபரலை பெறவில்லை. யார் முடிவு பண்ணால்? WTO முடிவு பண்ணது, வேர்ல்டு பேங்க் முடிவு பண்ணது. 47க்கு முன்னால் இங்கிலாந்துக்காரன் முடிவு பண்ணான், 91 வரைக்கும் ரஷ்யாக்காரன் முடிவு பண்ணான், 2014 வரைக்கும் நியூயார்க்கில் உள்ளவன் முடிவு பண்ணான். 2014க்கு அப்புறம்தான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை இந்தியா முடிவு செய்கிறது. இதுக்கு பேர் தான் சுதந்திரம். சுதந்திரம் எப்போ வந்ததுன்னா 2014.